So this is actually unit 3. The unit 3 title is assist devices. So uh, naturally என்னெல்லாம் assist devices நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் when the normal function of the human body fails. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மீட் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் டிவைசஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சப்போர்ட் டிவைசஸ் மேபி அசிஸ்ட் டிவைசஸ் பற்றி நம்ம வந்து இந்த யூனிட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, ரைட். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் அப்படிங்கிற வந்து கார்டியாக் பேஸ்மேக்கர்ஸ். உங்களுக்கு செகண்ட் யூனிட் ரொம்ப டீட்டெயில்டாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டாபிக், cardiac pacemaker. Next we will deal with the DC defibrillator and then dialyzer பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து cardiac pacemaker பற்றி நம்ம பார்ப்போம். So it's actually a device which is capable of generating artificial pacing impulses and delivering them to the heart. Okay. So heart failure இருந்ததுன்னா it's going to generate artificial pacing impulses and it's going to deliver them to the heart. Okay. So இதுதான் வந்து பேஸ்மேக்கர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேஸ்மேக்கர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பேஸ் மேக்கர் அப்படின்னு பார்க்கும்போது இட் நேச்சுரலி கன்சிஸ்ட் ஆஃப் பல்ஸ் ஜென்ரேட்டர் அண்ட் எலக்ட்ரோட்ஸ். ஸோ இதில் பல்ஸ் ஜென்ரேட்டர்னு இருக்குது, எலக்ட்ரோட்னு இருக்குது. இதில் வந்து ஏஎன், ஓகே, ஏஎன்னோடு தான் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்டை வந்து இனிஷியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதனால் அதை வந்து ஏஎன்னோட வந்து ஏட்ரியல்னோட வந்து நேச்சுரல் பேஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் பேஸ்மேக்கர். ஸோ இந்த பேஸ்மேக்கரில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் பேஸ்மேக்கர், செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் பேஸ்மேக்கர். ஸோ இன்டர்னல் பேஸ்மேக்கர் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் பிளேஸ்ட் இன்சைட் த ஹியூமன் பாடி. ஸோ ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்கும். ஓகே, அண்ட் இட் கேன் பி பெர்மனன்ட்லி இம்ப்ளான்டட் ஆன் த பேஷண்ட்ஸ் whose SA nodes are failed to function or those who suffered from permanent heart block. Okay. ஸோ ஹியூமன் பாடிக்குள்ளே தான் இருக்கும். பர்மனெண்ட்டாகவே நம்ம இம்ப்ளான்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா சினோஏட்ரியல் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, அதில் வந்து உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு ஹார்ட் பிளாக் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய இன்டர்னல் பேஸ்மேக்கரை வந்து பேஷண்ட்ஸ் ஹியூமன் பாடியில் நம்ம வந்து பெர்மனெண்ட்டாகவே நம்ம வந்து இம்ப்ளான்ட் பண்ணலாம். சரி, so this internal pacemaker generally they are implanted with a pulse generator, okay, placed in surgically developed pocket, okay, below the right or left clavicle in left subcostal region. Okay. So ஒரு pulse generator சேர்ந்து இந்த internal pacemaker அப்படிங்கிற வந்து implant பண்ணியிருப்பாங்க. So in case of the women it is placed beneath the left or right major pectoral muscle. Okay, so இதுதான் வந்து the position of the internal pacemaker. So இதில் வந்து உங்களுக்கு leads இருக்கு, they are connected to the electrodes that directly contact the surface of the myocardium. Okay. So இந்த ஜென்ரலாக இந்த இன்டர்னல் பேஸ்மேக்கர் அப்படிங்கிற வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரோட் அப்படிங்கிறது இருக்குது. அதில் வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது, ஆர் மேபி த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் and pacemaker system. இதெல்லாம் வந்து the factors which determine the location of the pulse generator which is used in the internal pacemaker system. Okay, so this is type and nature of electrode. Second one is nature of the cardiac problems, and the third one is mode of operation of the pacemaker system. So இதுதான் வந்து internal pacemaker அப்படிங்கிறது. There is no external connection for applying power. external connection தேவையில்லை. ஸோ ஜென்ரலி இந்த பல்ஸ் ஜென்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பல்ஸ் ஜென்ரேட்டரில் உங்களுக்கு வந்து பேட்டரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு செல்ஃப் ஆப்ரேட்டிங் மீன்ஸில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் பீரியடில் உங்களை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கேஸ் ஆஃப் த இன்டர்னல் பேஸ்மேக்கர். அடுத்தது வந்து எக்ஸ்டர்னல் பேஸ்மேக்கர். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி கன்சிஸ்டிங் ஆஃப் externally placed pulse generator circuit which is connected to the electrodes placed in the myocardium. Okay, so இது நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, which is being connected to the electrodes. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா for the temporary
ஹார்ட் irregularities ஆர் disorders. ஓகே, அதுக்காக எக்ஸ்டர்னல் பேஸ் மேக்கர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பர்மனெண்ட் அப்படின்னா இன்டர்னல் யூஸ் பண்ணுவோம், டெம்பரரி அப்படின்னா எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வித் கேஸ் ஆஃப் arrhythmias. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா generally we can use this external pacemaker. Okay, and then during cardiac surgery as well, okay, you can use this external pacemaker. And then it consists of pulse generator as well, which is placed in the human body and connected normally to the electrode. Okay, so ஒரு wires வழியா leads வழியா உங்களுக்கு வந்து right ventricle போகும். So they are being connected externally, and then the pulse generator may be strapped into the lower arm of the patient. So this is the the placement setup of this external pacing. Next you have like a pacing modes. You have competitive mode and non-competitive mode. இந்த காம்படிட்டிவ் and the non-competitive modeல competitive modeல உங்களுக்கு வந்து asynchronous mode அப்படின்னு சொல்லுவாங்க. It is fixed rate. Okay, and the non-competitive modeல we have two types. One is ventricular program and then atrial program. Okay, the ventricular programல two types இருக்கு. Demand mode, okay, which is R wave inhibited, and standby mode, which is R wave triggered. Okay, atrial programல உங்களுக்கு வந்து synchronous mode அப்படின்னு சொல்லுவாங்க, which is P wave. Okay, so these are the pacing modes of the cardiac pacemaker. So இதில் வந்து ventricular asynchronous pacemaker பற்றி பார்ப்போம். Okay, so normally it can be implemented in the atrium or in the ventricle. Okay, so it is எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேஷண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு atrial ventricular block உங்களுக்கு இருக்கு, இல்லை மேபி you can call it as atrial arrhythmia. So அந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா you can use this ventricular asynchronous pacemaker. So normally it consists of a square wave generator and monostable multivibrator circuit. So இதில் உங்களுக்கு வந்து periodic square wave உங்களுக்கு வந்து கிடைக்கும். So normally it's given by the equation T is equal to -2 into RC ln R3 by 2 into R2 plus R3. Okay, ஸோ இந்த T அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த R வேல்யூ சேஞ்ச் ஆனால், இல்லை வந்து C வேல்யூ சேஞ்ச் ஆனால், இல்லை வந்து R2 வேல்யூ, இல்லை R3 வேல்யூ, இந்த வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு T-உடைய வேல்யூஸை வந்து கரஸ்பாண்டிங் சேஞ்ச் அப்படின்னு இருக்கும். அண்ட் ஆல்சோ பல்ஸ் டியூரேஷனை வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் அ ஃபார்முலே T suffix D is equal to 5 into C suffix C into R5 R6 divided by R5 plus R6. So the disadvantages அப்படின்னு பார்க்கும்போது heart beat rate cannot be changed. Okay, and also atriumல நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த atrium beat அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் பேஸ் மேக்கரை நம்ம எடுக்கலாம், அது ஒரு ஃபிக்ஸட் ரேட்டில் தான் இருக்கும். இப்போ வென்ட்ரிகல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரேட்டில் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான் வரும். ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு வந்து வென்ட்ரிகுலர் fibrillation அப்படிங்கிற ப்ராப்ளம் வரும். So you have to apply defibrillator to eradicate this thing. So இதுதான் வந்து external meansல உள்ள ventricular asynchronous pacemaker. Okay, or you can call it to be the fixed rate pacemaker. Next வந்து ventricular synchronous pacemaker இல்லைன்னா standby pacemaker. ஸோ ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து ஏவி பிளாக் இருக்கு அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் வென்ட்ரிகுலர் சின்க்ரோனஸ் பேஸ்மேக்கர். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரோட் இஸ் பீங் பிளேஸ்ட் இன் த ரைட் வென்ட்ரிக்கல் ஆஃப் த ஹார்ட். ஸோ இந்த எலக்ட்ரோட் வந்து உங்களுக்கு ஆர் வேவை வந்து சென்ஸ் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பேஸ்மேக்கர் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதை வந்து எப்படி உங்களுடைய செட்டப் அப்படின்னா இந்த வென்ட்ரிகுலர் சின்க்ரோனஸ் பேஸ்மேக்கர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபயருக்கு போகும், ஃபில்டர், ஓகே, ரெஃப்ராக்டரி பீரியட் கண்ட்ரோல் அண்ட் டைமிங் சர்க்யூட் அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் நம்ம ஏர்லியர் யூஸ் பண்ண ஃபிக்ஸட் ரேட் பேஸ்மேக்கர் இருக்குது, அவுட்புட் ஆம்பிளிஃபயர் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு லூப் மாதிரி உங்களுக்கு பாஸ் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு வந்து போகும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரோட் வந்து ஹார்ட் பீட்டை வந்து ஹார்ட் ரேட்டை வந்து டிடெக்ட் பண்ண போகுது. ஓகே, that is being fed to the amplifier. ஸோ அதில் இருந்தால் உங்களுக்கு ஆம்பிளிஃபயர் போகுது, அதில் இருந்தால் உங்களுக்கு ஃபில்டர் போகுது. ஓகே,
ஹார்ட் ரேட்டோட ஆம்பிளிஃபையர் நார்மல் ஆம்பிளிடியூட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக உங்களுக்கு குறைய இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டு பூஸ்ட் த கார்டியாக் சிக்னல். ஃபில்டர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு அன்வான்ட் நாய்ஸ் சிக்னலை வந்து உங்களுக்கு வந்து எடுக்க போகுது இந்த ஃபில்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த சிக்னல் வந்து நார்மலாக இந்த ரிஃப்ராக்டரி பீரியட் கண்ட்ரோல் அண்ட் டைமிங் சர்க்யூட்டுக்கு போகும். இந்த ஆர் வேவ் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு ஒரு ஒரு த்ரெஷோல்டுக்கும் உங்களுக்கு குறைய தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து அந்த பேஸ் மேக்கர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டிசைர் சிக்னல்ஸ் டிசைர் பல்சஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிற வந்து அவாய்ட் பண்ணும்போது திஸ் வென்ட்ரிகுலர் சின்க்ரனஸ் பேஸ் மேக்கர். And then when R wave is normal, then fixed rate pacemaker is not in on condition. Okay, so power consumption is actually reduced. So the disadvantages நம்ம வந்து பார்ப்போம். Okay, if you take in the case of disadvantages, it's very sensitive to electromagnetic interferences. Okay, so EMI problem உங்களுக்கு வந்து இருக்கும். Okay, and then no synchronization between the atrial and ventricular contraction. Okay, that's also another problem. Next வந்து நம்ம வந்து ventricular inhibited pacemaker or maybe demand pacemaker அப்படின்னு சொல்லி பார்ப்போம். It's generally இதில் வந்து உங்களுக்கு வந்து கம்பரேட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பரேட்டர் அப்படிங்கிற வந்து இட்ஸ் கோயிங் டு டிட்டர்மின் த பேசிங் ரேட் ஆஃப் த பல்ஸ் ஜென்ரேட்டர். ஸோ த அவுட்புட் அப்படிங்கிற வந்து செகண்ட் ஆர்சி நெட்ஒர்க்கில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்சி நெட்ஒர்க் உடைய சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காரஸ்பாண்டிங் டைம் பீரியட்ல உங்களுக்கு சேஞ்ச் நடக்கும். ஸோ ஹியர் ஆக்சுவலி த பல்ஸ் வித் சர்க்யூட் டிட்டர்மின் த டியூரேஷன் ஆஃப் த ஸ்டிமுலேட்டிங் பல்சஸ். ஓகே, ஸோ இந்த பல்ஸ் வித் சர்க்யூட் தான் உங்களுக்கு வந்து அந்த பல்சஸோடைய டியூரேஷனை செட் பண்ணும்போது. அண்ட் தென் யூ ஹாவ் அ rate limiting circuit as well, which disables the comparator for short period and limits the pacing rate. So pacing rate control பண்றதுக்காக rate limiting circuit அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருப்பாங்க. And then we have like a output circuit which provides a voltage pulse to stimulate the heart. So ஹார்ட்டுக்கு தேவையான பல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்காக அவுட்புட் சர்க்யூட் அப்படிங்கிற வந்து யூஸ் ஆகும். And then we have like voltage monitor circuit which senses the cell depletion and controls the rate, which allows to slow down the circuit. Okay, and also it helps in energy compensation circuit. Okay, so இந்த செல் டிப்ளீஷனை வந்து சென்ஸ் பண்ணுறதுனாலும் சரி, ரேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கிறதுனாலும் சரி, இல்லை எனர்ஜியை வந்து அட் டைமில் வந்து உங்களுக்கு அவைலபிள் எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, யூ கேன் யூஸ் திஸ் வோல்டேஜ் மானிட்டர் சர்க்யூட். So energy compensation circuit ஓட யூஸ் என்னன்னா, it causes the pulse duration unit to increase the battery voltage. So battery voltage increase பண்றதுனாலும் சரி, அதே மாதிரி சப்போஸ் அதோடைய பேட்டரி பவர் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு சப்ளை த எனர்ஜி டு த ஹார்ட் as well. ஸோ அந்த ஒரு ரியல் டைம் ஒரு சினாரியோ அப்படிங்கிற வந்து இந்த எனர்ஜி கம்பன்சேஷன் சர்க்யூட்ல உங்களுக்கு இருக்கும். And then we have like a sensing circuit as well. So in the sensing circuit உடைய function வந்து it's going to detect the spontaneous R wave. Okay, so அந்த oscillator வந்து உங்களுக்கு வந்து reset பண்ணும்போது, okay, this reversion circuit helps the amplifier to detect the R wave. Okay, so ஒரு low signal interface interference problem நாலும் சரி, it's going to detect the spontaneous R wave in the reversion circuit. So இதுதான் வந்து உங்களுக்கு வந்து the entire setup of the ventricular inhibited pacemaker. We have like refractory circuit as well. Okay, refractory circuit, sensing circuit, reversion circuit. அதில் இருந்து உங்களுக்கு வந்து timing circuit, pulse width circuit, rate limiter circuit, output circuit எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து எனர்ஜி கம்பன்சேஷன் சர்க்யூட், ரேட் ஸ்லோ டவுன் சர்க்யூட் அண்ட் வோல்டேஜ் மானிட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஆர் வேவ் அப்படிங்கிற வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக ரிவர்ஷன் சர்க்யூட் நம்ம யூஸ் பண்ணோம்னு சொன்னோம். ஸோ இதில் ஆர் வேவ் இல்லை அப்படின்னா the circuit is going to allow the oscillator to provide to produce pacing pulses at its present rate. Okay.
ஸோ இந்த பேஸ் மேக்கர் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ரேட்டில் பேஸ் பண்ணுறதுனாலும் சரி, உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வந்து எனர்ஜி கம்பன்சேஷன் பண்ணுறதுனாலும் சரி, இந்த இன்ஹிபிட்டட் வென்ட்ரிகுலர் இன்ஹிபிட்டட் பேஸ் மேக்கரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஆர் வேவ் அப்படிங்கிற வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல இல்லை, ஓகே, ஆப்சென்ட்டாக இருக்கிறது வேற ஸ்டோரி. இப்போ ஆர் வேவ் வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து இல்லை அப்படின்னா பேஸ் மேக்கர் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆயிரும். அண்ட் ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் வந்து ஹார்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் தேவையுள்ள டைம்ல வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறதுனால யூ கேன் கால் இட் அஸ் டிமாண்ட் பேஸ் மேக்கர். And then you have atrial synchronous pacemaker. So here actually P wave is sensed and picked by the electrode fixed on the atrium. Okay. So இந்த P wave வந்து சென்ஸ் பண்றதுனாலும் சரி, எலக்ட்ரோட கெட் பண்றதுனாலும் சரி, you can use this atrial synchronous pacemaker. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் போகும். ஓகே, ஸோ ஆம்பிளிஃபையருக்கு போயிட்டு அதில் இருந்து உங்களுக்கு டிலே சர்க்கியூட் போகும். ஸோ இட்ஸ் டிலே வந்து உங்களுக்கு வந்து 0.12 செகண்டில் உங்களுக்கு போகுது. அண்ட் தென் யூ ஹாவ் லைக் refractory control and presetted multivibrator circuit. அதில் இருந்து உங்களுக்கு அவுட்புட் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லி புரியும். ஸோ இந்த பி வேவ் அப்படிங்கிற வந்து ஒரு நார்மல் வேல்யூல இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபிக்ஸட் ரேட் பேஸ் மேக்கர் வந்து உங்களுக்கு வந்து ஆன் பண்ணிடும். ஓகே, நார்மலி when P wave amplitude is normal, then fixed rate pacemaker is off. So P wave வந்து ஆஃப் ஆகியிருந்தா ஃபிக்ஸட் ரேட் பேஸ் மேக்கர் ஆனில் இருக்கும். உங்களுக்கு பி வேவ் ஆம்பிளிடியூட் வந்து நார்மலாக இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா ஃபிக்ஸட் ரேட் பேஸ் மேக்கர் வந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ இந்த ஃபிக்ஸட் ரேட் பேஸ் மேக்கர் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய அவுட்புட் வந்து ஆம்பிளிஃபையருக்கு போகும். அந்த ஆம்பிளிஃபைட் சிக்னல் தான் உங்களுக்கு வந்து அந்த வென்ட்ரிக்கலுக்கு வந்து பாஸ் ஆகுது. And then we have like atrial sequential ventricular inhibited pacemaker. ஸோ இந்த சீக்வென்ஷியல் டைப் அப்படின்றது என்னன்னா ஒரு பீரியடிக்காக உங்களுக்கு வந்து ஆன் டிமாண்ட் பேசிஸில் போயிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்டிமுலேட் போத் ஏட்ரியல் அஸ் வெல் அஸ் வென்ட்ரிகல்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் அ டிமாண்ட் பேஸ் மேக்கர். ஸோ தேவையுள்ள டைமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது இம்பல்சஸை. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மேக்னெட் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க பேஸ் மேக்கரில் ஆன் தி ஸ்கின் ஆஃப் த பேஷண்ட். ஸோ மேக்னெட் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து ரீட் ஸ்விட்சை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது, ஸோ இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து இந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் வந்து டிசைட் பண்ணும். அதாவது இதர் வந்து அந்த இம்பல்ஸை வந்து ஏட்ரியலில் கொடுக்கணுமா இல்லை வென்ட்ரிகலில் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் பேஸ் மேக்கர் டைப்பில் உங்களுக்கு வந்து தேவையுள்ள டைமில் உங்களுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுது பை யூசிங் ரீட் ஸ்விட்ச். அண்ட் தென் யூ ஹேவ் லைக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கரில் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து பல்ஸ் ஜென்ரேட்டர் இருக்கும், எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், பேட்டரி இருக்கும். ஸோ இதில் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அக்கார்டிங் டு த நார்மல் ரிதம் ஆஃப் த ஹார்ட் பீட். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலஸ்னால் அது வந்து அந்த ஹார்ட் ரேட்டை வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணும். ஓகே, இன்டர்னல் ஸ்டிமுலஸ் அப்படின்னா செல்ஃப் ட்ரிகரிங்கை வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ண போகுது ஆர் மேபி அவாய்ட் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்து கார்டியாக் பேஸ் மேக்கர். ஸோ கார்டியாக் பேஸ் மேக்கர் ரெண்டு டைப் நம்மளுடைய டெஃபினேஷன் பார்த்தோம். ஓகே, அண்ட் தென் we defined two types of pacemaker, internal pacemaker and external pacemaker. அதோடைய காம்பனன்ட்ஸ் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸ்டர்னல் பேஸ்மேக்கர் வந்து வித் டிஃப்ரெண்ட் பேசிங் மோட்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் தென் வென்ட்ரிகுலர் asynchronous pacemaker or fixed rate pacemaker பார்த்தோம். ஓகே, we discussed about the advantages and disadvantages, and then we discussed about ventricular synchronous pacemaker, okay, which is nothing but standby pacemaker. அதில் உள்ள advantages and disadvantages பார்த்தோம். And then we discussed about ventricular inhibited pacemaker or demand pacemaker. அதோடைய செட்டப் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி atrial synchronous pacemaker அப்படின்னு பார்த்தோம். Then we discussed about atrial sequential ventricular inhibited pacemaker, which is also a demand pacemaker. Pacemaker உடைய components அப்படின்னு சொல்லி பார்த்தோம். And then we discussed about the methods of stimulation of pacemaker. Okay. So இதெல்லாம் வந்து லைக்
different parts or maybe different components, different types அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.